வணக்கம் தமிழா. ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் தேர்வுக்கான கணிதம் முக்கிய வினாக்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க சார், கணிதம் முக்கிய வினாக்கள் போடுங்க சார் கான்ஸ்டபிள் தேர்வு சொல்லி. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ அப்டேட் பண்ணுறோம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ வரும், தொடர்ந்து வீடியோ மூலியம் பாருங்கள். கான்ஸ்டபிள் தேர்வு வரைக்கும் இந்த அப்டேட் கொடுக்க இருக்கும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெல் சிம்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு குறிப்பிட்ட தொகையானது 6% தனி வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளில் தனி வட்டியாக ரூபாய் 318 கிடைக்கும் எனில் அசல் மதிப்பு எவ்வளவு? ஓகேங்களா, இது ரொம்ப சிம்பிளா நம்ம என்ன பண்ணலாம் கண்டுபிடிக்கலாம். தனி வட்டி தான் எவ்வளவு? 318 ரூபாய். அப்ப அசல் எவ்வளவு கேட்கிறேன். அப்ப அசல் எவ்வளவு? 100%. அசல் எவ்வளவு? 100% எவ்வளவு கண்டுபிடிக்க போறேன், அவ்வளவுதான். இப்ப தனி வட்டியில இங்க சதவீதம் எவ்வளவு? 6. எத்தனை ஆண்டுகள்? 2. அப்ப இது இரண்டையுமே பெருக்குங்க, எவ்வளவு வரும்? 12. அப்ப அந்த 12% இன்னைக்கு எவ்வளவு? 318. 12% எவ்வளவு? 318. அப்போ 1% எவ்வளவு வரும்? நம்ம டேரக்டா 12 அடிக்கலாமா? 12 12, 2 12 24, மீதி 7 78ல 6 12 72, மீதி 6 0 சேர்த்து 60, 60ல 5 12 60. அப்ப 1% எவ்வளவு வந்துருச்சு? 26.5. அப்ப 1% 26.5னா எனக்கு 100% எவ்வளவு வரும்? இதை 100ஆல பெருக்க வேண்டியதான். அப்ப 2650. ஓகேங்களா, ஒரு ஜீரோ வச்சு பெருக்கும்போது 265, இன்னொரு ஜீரோ வச்சு பெருக்கும்போது 2650 மாறிடும், அவ்வளவுதான். அப்ப அப்படியே வட்டியும் ஆண்டுகளும் இருக்குன்னா அதான் தனி வட்டிக்கான சதவீதம். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, 153, 117 மற்றும் 405 இவற்றின் மீ போவா கச்சிசியப் கேட்டிருக்காங்க. அப்ப கச்சிசியப் என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் எழுதிக்கலாம், எதால டிவைட் பண்ணு பார்க்கலாம். எதால டிவைட் பண்ணுது? 3ஆல டிவைட் ஆகுமா? அப்ப டிவைட் என்ன வரும்? 5 1, இங்க 3 9, அடுத்து இங்க 1 3 5. இப்ப திரும்ப 3ஆல் டிவைட் பண்ணோம்னா 17 3 51, 1 3, அடுத்து இங்க அடிச்சா 4 5. ஓகே, அடுத்து அடிக்க முடியுமா பாருங்க, ஏதாவது நம்பரால அடிக்க முடியாது. அப்ப கச்சிசியப் என்னது? வகுத்தியை மட்டும் தான் நம்ம பெருக்க முடியும். அப்ப 3 × 3 எவ்வளவு வரும்? 9. அப்ப கச்சிசியப் ஆன்சர் எவ்வளவு? 9. நெக்ஸ்ட், ரூபாய் 4800 என்ற தொகையானது ராம், ஷாம் மற்றும் கார்த்தி ஆகியோருக்கு 4:8:3 என்ற விகிதத்தில் பகிர்ந்தளிக்கப்பட்டால் சாம் பெறக்கூடிய தொகை எவ்வளவு? என்ன கேட்கிறாங்க? இந்த சாம் பெறக்கூடிய தொகை தான் கேட்கிறாங்க. மொத்தம் 3 பேருக்கு அந்த 4800 பிரிச்சு தர போறேன். ராம், ஷாம், கார்த்தி. ராம் வந்து எனக்கு 4, ஷாம் வந்து 8, கார்த்தி வந்து எவ்வளவு? 3. எனக்கு சாம் தானே கேட்டாங்க. அப்ப ஷாம் வந்து செகண்டா இருக்காரு. அப்ப செகண்ட் உள்ள நம்பரை எடுங்க. அப்ப ஷாம் கேட்டாங்க, சாம் இரண்டாவதா இருந்தாரு. அப்ப இரண்டாவது என்ன பண்ணாரு? 8. அப்ப 8 வகுத்தல் மொத்த பங்கு எவ்வளவு பாருங்க. மொத்த பங்கு எனக்கு எவ்வளவு? 15 இன்ட்டு மொத்த அமௌண்டால பெருக்குங்க. ஓகேங்களா, ஏன்னா தொகை தானே கேட்டாங்கன்னா தொகையாத்தான் பெருக்குவோம். அப்ப சாம் பெறக்கூடிய பங்கு 8, மொத்த பங்கு 15 இன்ட்டு 4800. இப்ப அடிக்கலாம். 4 5 5, 3 5 45, மீதி 3 30ல 2 0. அப்ப பெருக்கலாம். 0 2 8 16, மீதி 1 24 1 25. அப்ப சாம் பெறக்கூடிய தொகை எனக்கு எவ்வளவு? 2560. அடுத்து, ஒரு பொருளின் விலையை அடக்க விலையிலிருந்து 20% உயர்த்தி குறித்துவிட்டு பிறகு 20% தள்ளுபடி அளித்தால் கிடைக்கக்கூடிய லாப அல்லது நட்ட சதவீதம் என்ன? ஓகே பாருங்க, ஃபர்ஸ்ட் ரேட்டை கூட்டிட்டு அப்புறம் தள்ளுபடி பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா நட்டம் தான் வரும். ஓகேங்களா, இந்த மாதிரி அதிகரிச்சுட்டு குறைக்கிறது, எல்லாம் குறைச்சிட்டு அதிகரிக்கிறது, இந்த மாதிரி கொடுத்துட்டு ஒரே மாதிரி நம்பர் கொடுத்தாங்கன்னா, ஒரே மாதிரி நம்பர்ல இந்த ஆப்போசிட் வந்துச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது என்னதான்? நட்டம் தான். இப்ப நட்ட சதவீதம் கண்டுபிடிக்க போறோம். எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா இந்த ரெண்டு நம்பரையும் பெருக்குங்க. 20 × 20 வகுத்தல் 100, அவ்வளவுதான். ரெண்டு நம்பரையும் பெருக்கி 100ஆல் டிவைட் பண்ணும். ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ, இந்த ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ. அப்ப ரெண்டு ரெண்டு பெருக்குனா 4% நட்டம். அப்ப ஆன்சர் என்னது? 4% நட்டம். அடுத்து, இரு எண்களின் மீச்சிமம் மற்றும் மீப்பெவ முறையே 168 மற்றும் 6. அவற்றில் ஒரு எண் 24 எனில் மற்றொரு எண் என்னது?
ஓகேங்களா. அப்ப மீச்சிமா மீபேவா இரண்டு எண்கள். ஓகேங்களா. இதுக்கான தொடர்பு என்ன பாத்தீங்கன்னா, இரண்டு எண்களின் பெருக்கல் பலன் எல்சிஎம் கச்சிசிஎம் பெருக்கல் பலனுக்கு எனக்கு சமமா இருக்கும். எனக்கு ஒரு நம்பர் தெரியும் எவ்வளோ 24. எனக்கு இன்னொரு நம்பர் தான் கண்டுபிடிக்க போறோம். எல்சிஎம் எவ்வளோ 168, கச்சிசிஎம் எவ்வளோ 6. இப்ப அடிக்கலாமா? ஓரார் 6, நாலாரா 24. அடுத்து ஓர் நாங்க நான்கு, நானாங்கா 16, இரண்டாங்கா 8. அப்ப இரண்டாவது நம்பர் எனக்கு எவ்வளவு வரும்? 42. ஓகேங்களா. இரண்டு எண்கள் மீச்சிமா மீபே அப்படின்னா தொடர்பு என்னது? இரண்டு எண்கள் பெருக்கல் பலன் எல்சிஎம் கட்சி பெருக்கல் பலனுக்கு சமமாக இருக்கும். நெக்ஸ்ட், கனசெவகத்தின் நீளத்தை இருமடங்காகவும் அகலத்தை மும்மடங்காகவும் அதன் உயரத்தை பாதியாகவும் மாற்றினால் கன அளவு எத்தனை மடங்காகும்? கண்டுபிடிக்கலாங்களா? அப்ப கனசெவகத்துல கன அளவு தான் கேட்கிறாங்க. அப்ப கனசெவகத்தின் கன அளவு ஃபார்முலா அது எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச்சா, எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். அவ்வளவுதான். இது அப்படி நான் ஆன்சர் பண்ண எப்படி கண்டுபிடிப்பேன்னா அந்த மடங்கு சொல்றாங்களா அதுதான் அதன் மதிப்பை எடுத்துக்குவேன். இப்ப நீளம் வந்து என்னது 2 மடங்கா, அப்ப 2 மடங்கு என்னது 2 இன்ட்டு பின்னா அகலம், அகலம் வந்து என்னது 3 மடங்கு, அப்ப 3 இன்ட்டு உயரத்தை என்ன பண்ண சொல்லுவாங்க பாதின்னு சொல்றாங்க. பாதின்னு என்ன சொல்லுவான் அரை 1/2. ஓகேங்களா. இப்ப இது மூணுமே பெருக்க எனக்கு என்னது கன அளவு தானே, பெருங்க ஓரன் 2 ஓரன் 2. அப்ப ஆன்சர் என்ன வருது 3. அப்ப எத்தனை மடங்கு எனக்கு மாறும்? 3 மடங்காக மாறும். அவ்வளவுதான். ஓகே, இங்க மடங்கா கொடுக்குறாங்க சொல்லி வேற மாதிரி யோசிச்சிட கூடாது. மடங்கு கொடுத்தாங்கன்னா எத்தனை மடங்கு அது அதோட மதிப்பு. நீளம் வந்து 2, அகலம் வந்து 3, உயரம் பாதின்னு சொன்னால அரை. அவ்வளவுதான். ஓகேங்களா. நெக்ஸ்ட், இந்த கொஸ்டின் ரூபாய் 500க்கு வாங்கிய பொருளை 28% லாபத்தில் விற்றால் அதன் விற்பனை விலை எவ்வளவாக இருக்கும்? ஓகேங்களா. அப்ப 28% லாபத்தில் விற்கிறாங்களா, அப்ப லாபம்னா என்ன பண்ணானு 100ல இருந்து கூட்டிக்குவேன். அப்ப 128% எவ்வளவு கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். அப்ப 128%. அப்ப 128% எப்படி எழுதும்? 128/100 இன்ட்டு 500. அப்ப 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ. அப்ப 128 இன்ட்டு 5, 8 அஞ்சா 40, 4 ஈரஞ்சா 10, 14, மீதி 1, ஓரஞ்சு 5, இங்க 6. அப்ப ஆன்சர் இங்க வரும் 640 ரூபாய் விற்கலாம். நெக்ஸ்ட், 3x² மற்றும் 4xy இவற்றின் மூன்றாவது விகித சமன் 48 எனில் ஒய்யினுடைய மதிப்பு என்ன வரும்? ஓகேங்களா. மூன்றாவது விகித சமன் கேட்கிறான். மூன்றாவது விகித சமன் அப்படின்னா c = a²/b. ஓகேங்களா. ஏன்னா முதல் நம்பர் வந்து a, இந்த நம்பர் b, எனக்கு ஆன்சர் கிடைச்சதுன்னா அதான் c. ஓகே, மூன்றாவது விகித சமன் என்னது c. அப்ப c = a²/b. அப்ப அதாவது ரெண்டாவது நம்பரை ஸ்கொயர் பண்ணி முதல் நம்பரால வகுத்தோம்னா எனக்கு விகித சமன் கிடைக்கும். அதான் கான்செப்ட். இரண்டாவது நம்பரை ஸ்கொயர் பண்ணி முதல் நம்பரால் வகுத்தா எனக்கு ஆன்சர் அது விகித சமன் கிடைக்கும். விகித சமன் எவ்வளோ 48. இப்ப இந்த நம்பர் ஸ்கொயர் பண்ணலாமா? இதை ஸ்கொயர் பண்ண எவ்வளோ வரும்? 4 ஸ்கொயர் பண்ணா 16, எக்ஸ் பண்ணா x², ஒய் பண்ணா y². வகுத்தல். அடுத்து கீழ் உள்ளதா ஃபர்ஸ்ட் உள்ள அப்படி எழுதுங்க 3x². ஓகேங்களா. அப்ப இதை வந்து ஸ்கொயர் பண்ணிட்டேன். ஓகேங்களா. சாரி, b²a c = b²a. இதான் செகண்ட் உள்ளதை ஸ்கொயர் பண்ணி முதல் நம்பரை எழுதணும். அப்ப செகண்ட் ஸ்கொயர் பண்ணி முதல் உள்ளதை எழுதியாச்சு. இப்ப அடிக்கலாங்களா? ஒரு 16 16, 3 16 48, x²க்கு x² கேன்சல். அப்ப 3 3 இருக்குன்னா 9. அப்ப y² தான் 9. அப்ப ஒய்யோட மதிப்பு எவ்வளவு வரும்? 3. ஓகேங்களா. அப்ப மூன்றாவது விகித சமன் கேட்டாங்கன்னா இரண்டாவது நம்பரை ஸ்கொயர் பண்ணி முதல் நம்பரால வகுக்கணும். அதாவது b²/a. நெக்ஸ்ட், 4 ஆண்கள் மற்றும் 3 பெண்கள் சேர்ந்து ஒரு வேலையை 6 நாட்கள்ல முடிக்கிறாங்க. அதே வேலையை 5 ஆண்கள் மற்றும் 7 பெண்கள் சேர்ந்து 4 நாட்களில் முடிக்க முடியும் என்றால் 8 ஆண்கள் மற்றும் 6 பெண்கள் சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிக்க முடியும்? ஓகேங்களா. கண்டுபிடிக்கலாங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. 4 ஆண்கள் மற்றும் 3 பெண்கள் என்ன பண்றாங்க? ஒரு வேலைய 6 நாள்ல முடிக்கிறாங்க. இதே கொஸ்டின் என்ன கேட்டாங்க? 8 ஆண்கள் மற்றும் 6 பெண்கள். அப்ப எத்தனை நாள் முடிப்பீங்க? என்ன ஆகுது எனக்கு? இது அப்படி டபுள் ஆகுதா? 4 ஆண்கள் பதிலா 8 ஆண்கள் ஆறாங்க, 3 பெண்கள் பதிலா 6 பெண்கள். அப்ப டபுள் ஆகுச்சு அப்படின்னா இந்த நாட்களை பாதியா குறைக்கணும். ஏன்னா
இங்க 2ஆல பெருக்கிருக்காங்களா, அப்ப இங்க என்ன பண்ணும், 2ஆல வகுக்கணும். அப்ப என்ன வரும், 3 நாட்கள். அவ்வளவுதான். ஓகேங்களா. இந்த கொஸ்டின் இதே அளவு நம்ம என்ன பண்ணலாம், கண்டுபிடிச்சலாம். எப்படி கண்டுபிடிச்சோம் பாருங்க. 4 ஆண்கள் 3 பெண்கள் சேர்ந்து 6 நாள் பார்த்திருக்காங்க அப்படின்னா 8 ஆண்கள் 6 பெண்கள். அப்ப என்ன இருக்கு, இந்த நம்பரை நம்ம 2ஆல பெருக்குனா எனக்கு இந்த இது கிடைக்குது. அப்ப இங்க 2ஆல பெருக்குனா கிடைக்குதுன்னா இங்க 2ஆல வகுக்கணும். அவ்வளவுதான் கான்செப்ட். ஓகே, ஆன்சர் எவ்வளவு, 3 நாட்கள். அடுத்து ஏ மற்றும் பி ஆகியோரின் வேலை செய்யும் திறனின் விகிதம் எவ்வளவு, 3:5. A/Bக்கு எவ்வளவு, 3:5. இது வந்து திறமை. அப்ப திறமை வந்து 3:5னா நாட்கள் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா இதை அப்படியே திருப்பி போடணும், 5:3. ஓகேங்களா. ஏன்னா திறமையானவங்க வந்து பாத்தீங்கன்னா வேகமாவே நாட்கள்ல முடிச்சிருவாங்க. அப்ப இங்க பி தான் திறமையானவரா, அப்ப அவர் நாட்கள் வந்து குறைவாக வரும். அவ்வளவுதான். ஓகேவா. அப்ப திறமை கொடுத்தாங்கன்னா நாட்கள் எப்படி கண்டுபிடிப்போம், தலைகீழாக மாத்திக்க வேண்டியதான். இப்ப ஏ வந்து 5, பி வந்து 3. ஓகே, இதை வந்து நாட்கள் நாட்கள் தான் கண்டுபிடிக்க போறோம். இப்ப பி ஆனவர் என்ன பண்றாரு, 18 நாள முடிக்கிறாரு. பி வந்து என்னது, 18. அதாவது 3 பங்கு தான் 18. அப்போ ஒரு பங்கு எனக்கு எவ்வளவு வரும், 6. அப்போ ஒரு பங்கு வந்து 6னா அப்ப 5 பங்கு எனக்கு எவ்வளவு வரும், 5 30. அப்ப ஏ ஆனவர் அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாரு, 30 நாள்ல முடிப்பாரு. ஆன்சர் 30 நாட்கள். நெக்ஸ்ட் 13√3 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட அரைக்கோளத்தின் மேற்பரப்பளவு என்ன. ஓகேங்களா, கண்டுபிடிக்கலாங்களா. இப்ப அரைக்கோளத்தின் மேற்பரப்பு, அதாவது வலைபரப்பு கேட்டோம்னா ஃபார்முலா 2/r². ஓகேங்களா. அப்ப 2 பைக் மதிப்பு அப்ளை பண்ணாதீங்க, அப்படியே வச்சுக்கோங்க. ஆர மதிப்பு எவ்வளோ, 13√3. அப்ப 13√3 என்ன பண்ணும், ஸ்கொயர் பண்ணணும். அப்ப 2 பை இன்ட்டு இங்க என்ன வரும், 169. 13 169. √3 பண்ணோம்னா வெறும் 3. அப்ப 169, இங்க ஒரு 3, இங்க ஒரு 2, எவ்வளவு வரும், 163 இன்ட்டு 6 இன்ட்டு பை. அது 3 2 மட்டும் இருக்குன்னா 6. அப்ப 169 இன்ட்டு 6 பை. இப்ப 169 இன்ட்டு 6 இது பெருக்குனா ஒரு 9 54, மீதி 5, 36 5 கூட்டினா 41, 4 இங்க 10. அப்ப 1014 பை 1014 பை அவ்வளவுதான் சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா. இங்க பை மதிப்பு அப்ளை பண்ணாமலே ஆன்சர் பண்ணிருக்கோம். ஓகேங்களா. பை மதிப்பு அப்ளை பண்ண சொன்னா அப்ளை பண்ணிருக்கலாம். நெக்ஸ்ட் 30%, 25%, 40% என தொடர்ச்சியான 3 தள்ளுபடிகளுக்கு நிகரான உண்மையான தள்ளுபடி எவ்வளவு, கண்டுபிடிக்கலாங்களா. இப்ப பாருங்கன்னா ஃபர்ஸ்ட் 100% வச்சுக்கிறேன், அதாவது 100 ரூபான்னு எடுத்துக்கிறேன். அப்ப ஃபர்ஸ்ட் எவ்வளவு டிஸ்கவுண்ட் தராங்க, 30%. அப்ப 100 ரூபாயில 30% எவ்வளவு, 30 தான். அப்ப 30 மைனஸ் பண்ணுங்க. ஓகேங்களா. 30% டிஸ்கவுண்ட் தராங்க. அப்ப 100 ரூபாயில 30% 30. அப்ப கழிச்ச எவ்வளவு வரும், 70. அடுத்து நீங்க எவ்வளவு தராங்க, 25% டிஸ்கவுண்ட் பண்றாங்க. அப்ப இதுல 25% எவ்வளவு வரும், இப்ப இந்த 70 எனக்கு 100. ஓகேங்களா. 70% 70 என்னது 100%. அப்ப 50% எவ்வளவு, 35. அப்ப 35ல பாதி எவ்வளவு, 17. அப்ப 17 கழிங்க. அப்ப 17 கழிச்சா நீங்க எவ்வளவு வரும், 69 இருக்குமா. அப்ப 9 7 போச்சுன்னா 2, இங்க 6ல 1 போச்சுன்னா 5. இப்ப என்ன பண்ண போறோம், 40% தள்ளுபடி பண்றாங்க. இதுல 40% வரும், 10% 5.25. 10% எவ்வளவு, 5.25னா 40% 4ஆல பெருக்குமா. அப்ப 5 20. இந்த பாயிண்ட் 25 4ஆல பெருக்குனா ஒரு 1 எவ்வளவு குறையுது, 21 குறையும். அப்ப குறைச்ச எவ்வளவு வரும், இங்க 50 அப்படியே வரும். 2ல 1 போச்சுன்னா 1, 5ல 2 போச்சுன்னா 3. அப்ப 31. அப்ப 100 ரூபாய்க்கு உள்ள ஒரு பொருளை 3 முறை டிஸ்கவுண்ட் பண்ணி எவ்வளவு ஆயிடுச்சு, 31,000 ஆயிடுச்சு. அப்ப மொத்தம் எவ்வளவு குறைஞ்சிருக்கு பாருங்க, 100 மைனஸ் 31.5. அப்ப ஆன்சர் இங்க எவ்வளவு வந்திருக்கும், 68.50. அப்ப உண்மையான தள்ளுபடி எவ்வளவு, ஏன்னா மொத்தமா எப்படி டிஸ்கவுண்ட் பண்ணிடல, 100 ரூபா உள்ள பொருள 31,000 ரூபாய்க்கு தான் விற்பேன். அப்படின்னா எவ்வளவு டிஸ்கவுண்ட் வரும், 68,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் வரும். அப்ப உண்மையான எனக்கு தள்ளுபடி எவ்வளவு, 68,000 ரூபாய். ஓகேங்களா. 68%. ஓகே பாருங்க, ஃபர்ஸ்ட் 30, அடுத்து ஒரு 17, அடுத்து ஒரு 21. ஓகேங்களா. இதை கூட்டினாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். ஓகே. நெக்ஸ்ட் a² by b cube 9b² by 4a³ இவற்றின் பெருக்கு சராசரி கேட்கிறாங்க. அப்ப பெருக்கு சராசரி அப்படின்னு எனக்கு என்ன பண்ணும், ரூட்
அனைத்து எண்களின் பெருக்கல் பலன். இப்ப இங்க ரெண்டு இருக்கு, என்ன பண்ணலாம், ரெண்டையுமே பெருக்கலாம். அதாவது ஏ இன்ட்டு பின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அது மொத்தம் இது ஏ, இது வந்து பி. ஓகேங்களா? பெருக்க சராசரி ஃபார்முலா இங்க எத்தனை டைம் வருதோ மொத்தமா பெருக்கி ஸ்கொயர் ரூட் பண்ணும். அப்ப இங்க மொத்தமே ரெண்டு தான் இருக்கு. என்ன இருக்கு? ஏ ஸ்கொயர்டு பை பி கியூப் இன்ட்டு 9 பி ஸ்கொயர்டு பை 4 ஏ கியூப். இப்ப எனக்கு என்ன ஆகும்? இங்க ஏ ஸ்கொயர், அப்ப இங்க ஏ ஸ்கொயர் பட்ச ரிமைனிங் என்ன இருக்கும்? வெறும் ஏ மட்டும் தான் இருக்கும். இங்க பி ஸ்கொயர், அப்ப இங்க பி ஸ்கொயர் பட்சனா வெறும் பி மட்டும் தான் இருக்கும். அப்ப 9 வெளிய எடுத்தா 3, 4 வெளிய எடுத்தா 2, இந்த பி வெளிய எடுக்க முடியாது, இந்த ஏ வெளிய எடுக்க முடியாது. என்ன பண்ணலாம்? கீழே ஏபி வச்சுக்கோங்க. ஏன்னா இங்க 9 ஃபுல்லா எடுத்துட்டு 4 வெளியே எடுத்துட்டு இந்த பியும் ஏ மட்டும் வெளியே எடுக்க முடியல. அப்ப அதுக்கு மட்டும் ரூட் வச்சுக்கலாம். அப்ப ஏபி, அப்ப 3/2 ரூட் ஏபி அப்படின்னு எனக்கு வந்திருக்கும். அப்ப பெருக்கு சராசரி என்னது? மொத்தம் எத்தனை டைம் இருக்கோ பெருக்கி ஸ்கொயர் ரூட் பண்ணணும். நெக்ஸ்ட், ஆண்டுக்கு 9% வட்டி வீதத்தில் 5 ஆண்டில் கிடைக்கும் தனி வட்டி எவ்வளோ? 378 எனில் அசல் மதிப்பை காண்க. அப்ப ஃபர்ஸ்ட் பார்த்தா அதே கொஸ்டின் தான். 9 5 பெருக்கல் வரும் 45. அப்ப 45% எவ்வளோ? 378. அப்ப 100% எவ்வளவு வரும்? அசல் மதிப்பு 100%. அப்ப 100% எவ்வளவு கண்டுபிடிக்க போறேன், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் 1% கண்டுபிடிக்கலாம். ஓகே, எதால அடிக்கலாம் பாருங்க. 3ஆல அடிப்போம். 15 3 45. இங்க அடிச்சா 1 3 3 2 3 6 மீதி 1 எவ்வளவு வரும்? 626. அப்ப 15% 126. அப்ப 1% எவ்வளவு வரும்? 1 5 5. இங்க எவ்வளவு வரும்? 8 5 120 மீதி 6. அப்ப 0 60ல 4. அப்ப 8.4. அப்ப 1% எவ்வளவு இருந்துச்சு? 8.4. அப்ப 100% எவ்வளவு வரும்? 840. அவ்வளவுதான் ஆன்சர். அப்ப அசல் மதிப்பு எவ்வளோ? 840. அடுத்து, இரு எண்களின் எல்சியம் 4158, கச்சிசியம் 54, அவற்றில் ஒரு எண் 378 எனில் மற்றொரு எண் என்னது? ஓகேங்களா? அப்ப எல்சியம் கச்சிசியம் இரண்டு எண்கள் இதுக்கான தொடர்பு என்னது? இரண்டு எண்களின் பெருக்கல் பலன் எல்சியம் கச்சிசியம் பெருக்கல் பலனுக்கு சமம். ஓகேங்களா? அப்ப ஒரு எண் எவ்வளவு? 378. இன்னொரு நம்பர் எனக்கு தெரியாது. எல்சியம் 4158, கச்சிசியம் 54. ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணலாம்? நம்ம அடிக்கலாம். எதால அடிக்கலாம் செக் பண்ணுங்க. இங்க அடிக்கலாமா? 3ஆல அடிச்சீங்க எவ்வளவு வரும்? ஒரு 3 3 மீதி 2 24ல 8. அடுத்து அதே மாதிரி அடிச்சா 3 அடிச்சா 1 3 3 2 3 6 மீதி 1 6. அதே மாதிரி திரும்ப 3 அடிச்சா 6 3 18. இங்க அடிச்சா 4, இங்க 2. இப்ப 6 அடிச்சா 1 6 7 6 42. இப்ப 7 இந்த அடிக்கலாமா? 1 7 7 35 மீதி 6 65ல 9 63 மீதி 2 28ல 4. அப்ப எனக்கு இன்னொரு நம்பர் எவ்வளவு வரும்? 594. நெக்ஸ்ட், ரூபாய் 78,000 மதிப்புள்ள ஒரு பொருளின் மீது 44% தள்ளுபடி அளிக்கப்பட்டால் அதன் விற்பனை விலை என்ன? ஓகே, தள்ளுபடி தான் பண்றாங்க. அப்ப தள்ளுபடி பண்ண என்ன பண்ணணும்? 100ல இருந்து கழிக்கணும், அவ்வளவுதான். அப்ப 100ல இருந்து 44 கழிச்சா எனக்கு எவ்வளவு வரும்? 56%. அப்ப 56% எவ்வளவு கண்டுபிடிக்க போறேன்? அப்ப 56% எப்படி எழுதலாம்? 56/100 இன்ட்டு 78,000. அப்ப 2 0க்கு 2 0 கேன்சல். அப்ப 56 இன்ட்டு 780 பெருக்குங்க. அப்ப 78 56 பெருக்கும் 48. இங்க 4 42 46 8 40 மீதி 4 35 39 8 6 3 இங்க 4. அப்ப ஆன்சர் வரும் 43,680 எனக்கு வந்திருக்கும். அப்ப 44% தள்ளுபடிக்கு பிறகு அதோட விற்பனை விலை எவ்வளவு வரும்? 43,680. நெக்ஸ்ட், எக்ஸில் 2% என்பது 288 எனில் எக்ஸின் மதிப்பு என்ன? அதாவது 2% எவ்வளோ? 288னா எக்ஸ் எவ்வளவு இருக்கும்? 100% இருக்குமா? அப்ப 100% எவ்வளவு வரும்? இப்ப அடிக்கலாமா? 1% எவ்வளவு வரும்? 4 2. இங்க அடிச்சா 1 4 4. அப்ப 1% 144. 100% எவ்வளவு வரும்? 14,400. அப்ப 1% 144. அப்ப 100% எவ்வளவு வரும்? 2 0 பின்னாடி சேர்த்தாலே போதும். 14,400. நெக்ஸ்ட், மதிப்பு காண்க. ஓகேங்களா? பிளஸ் இருக்கு, வகுத்தல் இருக்கு, பெருக்கல் இருக்கு, கழித்தல் இருக்கு. ஃபர்ஸ்ட் எதை பண்ணுவோம்? வகுப்போம்.
12 வகுத்தல் 4 எவ்வளவு வரும் 3. அடுத்து பெருக்குனா 3 9. ரிமைனிங் என்ன இருக்கு நடுவுல இங்க மைனஸ், இங்க என்ன இருக்கு பிளஸ், இங்க 16. இப்ப பிளஸ் பண்ண எவ்வளவு வரும் 19, பின்னாடி ஒரு மைனஸ் 9. 19 ஒண்ணு போச்சுன்னா 10. அப்ப ஆன்சர் எவ்வளவு வரும் 10. நெக்ஸ்ட், ஒரு குறிப்பிட்ட தொகையானது 2 ஆண்டுகளில் ரூபாய் 44 தனி வட்டியாக ரூபாய் 44 கூட்டு வட்டியாக ரூபாய் 45 தரக்கூடிய அசல் மதிப்பு எவ்வளவு? ஓகே பாருங்க, இப்ப தனி வட்டி, அப்ப தனி வட்டிங்கிறது 2 ஆண்டுக்கு தான் 44. அப்ப முதல் ஆண்டு 22, அடுத்த ஆண்டு எவ்வளவுதான் இருக்கும் 22. ஏன்னா ஒவ்வொரு ஆண்டுமே அதே அமௌண்ட் தான் வரும். அப்ப 44 ரெண்டா பிரிச்சா 22 வரும். இப்ப கூட்டு வட்டி, கூட்டு வட்டி என்ன ஆகும், முதல் ஆண்டு இங்க என்ன வருதோ அது இது இங்கேயும் வரும். அப்ப முதல் ஆண்டு இங்க 22, இரண்டாவது ஆண்டு எவ்வளவு வரும் 23. ஏன்னா மொத்தம் 45 ரூபாய்ல. ஏன்னா முதல் ஆண்டு ரெண்டுக்குமே சேம் தான், தனி வட்டிக்கு 22 தான், கூட்டு வட்டிக்கு 22 தான். இரண்டாவது ஆண்டுல தனி வட்டி எப்ப 22 தான் இருக்கும், கூட்டு வட்டி எவ்வளவு ஆயிடுச்சு 23 மாறிடுச்சு. அப்ப எனக்கு எவ்வளவு வட்டி எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாருங்க. அப்ப 22ல இருந்து 23 இருக்கா, அப்ப எவ்வளவு கூடி இருக்கு 1 ரூபாய் கூடி இருக்கு. வகுத்தல் 22 இன்ட்டு 100. இப்ப அடிச்சோம்னா 11 22, 52 100. அப்ப 50/11% எனக்கு என்னது வட்டி. 50/11 எனக்கு என்னது வட்டி. இப்ப ஒரு ஆண்டுக்கான தனி வட்டி எவ்வளவு 22 ரூபாய் தான். அப்ப இதை வச்சு என்ன பண்ண போறோம் கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? அப்ப ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு 22 ரூபாய். அதாவது 50/11 தான் இன்னைக்கு எவ்வளவு 22 ரூபாய். 50/11 தான் எவ்வளவு 22 ரூபாய். அப்ப எனக்கு 100% எவ்வளவு வரும் பாக்குறோம். கண்டுபிடிக்கலாங்களா? இப்ப மேலே மேலே அடிக்க முடியுமா? முடியாது. இது மொத்தமா பெருக்கிக்கோங்க. அப்ப இன்ட்டு 11, இப்ப கீழே 50 வந்துடும். இப்ப அடிச்ச எவ்வளவு வரும் 4 5 4 5 20, மீதி 2 20ல 4. அப்போ ஒரு 0 அடிச்சுன்னா ஒன்னு முன்னாடி போய்க்கும். அப்ப எவ்வளவு வரும் 44 இன்ட்டு 11. இப்ப 4 8 4 484, 4.84 வரும். அப்போ 1% எவ்வளவு வரும் 4.84. 100% எவ்வளவு வரும் 484. ஓகேங்களா? அப்ப 50/11 தான் இன்னைக்கு எவ்வளவு 22 ரூபாய். 50/11 எவ்வளவு 22. அதாவது இதான் சதவீதம். 50/11% தான் 22 ரூபாய். அப்ப 1% எவ்வளவு இருந்துச்சு 4.84. அப்போ 1% 4.84, 100% எவ்வளவு வரும் 484. நெக்ஸ்ட், 19 சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்ட கனசதுரத்தின் மொத்த பரப்பளவு காண்க. கனசதுரத்தின் மொத்த பரப்பளவு ஃபார்முலா 6a². அப்ப இங்க பக்க அளவுன்னா அது ஏ தானே. அப்ப ஏவோட மதிப்பு எவ்வளவு 19. ஏவோட மதிப்பு எவ்வளவு 19. அப்ப 6 இன்ட்டு ஏவோட மதிப்பு 19 ஸ்கொயர். அப்ப 6 இன்ட்டு 19 ஸ்கொயர் பண்ண வரும் 361. அப்ப அப்படியே பெருக்குங்க. 1 6 6 36, மீதி 3 18 21. அப்ப ஆன்சர் வரும் 2166 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? நெக்ஸ்ட், 36 மற்றும் 9 இவற்றின் பெருக்கு சராசரி என்ன? பெருக்கு சராசரி என்னது, அங்க எவ்வளவு நம்பர் இருக்கோ பெருக்கி ஸ்கொயர் ரூட் பண்ணணும், அவ்வளவுதானே. அப்ப 36 9 பெருக்கி ஸ்கொயர் ரூட் பண்ண போறேன். ஓகேங்களா? அப்ப பெருக்குன்னா பெருக்கி ஸ்கொயர் பண்ணணும்ல, அது வெளியே எடுக்க முதல் வெளியே எடுத்துக்கலாம். 36 வெளியே எடுத்தா 6, 9 வெளியே எடுத்தா 3. அப்ப ரெண்டையுமே பெருக்குங்க. அப்ப 6 3 எவ்வளவு வரும் 18. அப்ப பெருக்கு சராசரி எவ்வளவு வரும் 18. அடுத்து 6 சென்டிமீட்டர் விட்டமும் 14 சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட உருளையின் கன அளவு கன சென்டிமீட்டர்ல சொல்லுங்கன்னு சொல்றாங்க. ஓகே, விட்டம் தான் 6. அப்ப 6 மதிப்பு எவ்வளவு வரும் 3. ஓகேங்களா? உருளையின் கன அளவு ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர்ட் ஹச். அப்ப பையோட மதிப்பு எவ்வளோ 22/7. 6 மதிப்பு எவ்வளோ 3 இன்ட்டு 3. உயர மதிப்பு எவ்வளோ 14. இப்போ 1 7 7 14. அப்ப இங்க எவ்வளவு வரும் 9 2 18. அப்ப 22 18 பெருக்குனா எவ்வளவு வரும் 2 வச்சு பெருக்குனா 36, திரும்ப வரும் 36. அப்ப எவ்வளவு வரும் 396. அப்ப ஆன்சர் வரும் 396 கன சென்டிமீட்டர். நெக்ஸ்ட், அடக்க விலை ரூபாய் 540 இருந்து 10% விலை உயர்த்தி குறித்தால் அதன் குறித்த விலை என்னவாக இருக்கும்?
10% என்ன பண்றாங்க, விலை உயர்த்துறாங்களா? உயர்த்துறாங்க என்ன பண்ணும், 100ஓட கூட்டணும். அப்ப 10 100 கூட்டல் வரும் 110%. அப்ப 110% எனக்கு எவ்வளவு வரும்? 110% எப்படி வரும்? 110/100 இன்ட்டு 540. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ. அப்ப 11 இன்ட்டு 540 எவ்வளவு வரும்? 495 594 எனக்கு வரும். அப்ப குறித்த விலை எவ்வளவு? 594. அடுத்து, ஒரு தொடர் வண்டியானது முதல் 1 மணி நேரத்தில் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்திலும், அடுத்த 2 மணி நேரங்களில் மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்திலும், அடுத்த 5 மணி நேரங்களில் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்திலும் பயணித்தால் அந்த தொடர் வண்டியின் சராசரி வேகம் என்ன? ஓகேங்களா? சராசரி வேகம் கேட்டாங்கன்னா மொத்த தூரம் பை மொத்த நேரம். ஓகேங்களா? சோ பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து அது 1 மணி நேரம் தான் டிராவல் பண்றாரு. 1 மணி நேரம் டிராவலுக்கு எவ்வளவு? 60 கிலோமீட்டர். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து 60 கிலோமீட்டர் தான் போயிருப்பாரு. பிளஸ் அடுத்து என்ன பண்றாரு? 2 மணி நேரம் டிராவல் பண்றாரு. மணிக்கு எவ்வளவு? 70 கிலோமீட்டர் ஸ்பீடு. அப்ப 1 மணி நேரத்துக்கு 70 கிலோமீட்டர்னா இங்க 2 மணி நேரம்ல. அப்ப 2 இன்ட்டு 70 எவ்வளவு வரும்? 140 பிளஸ் அடுத்து 5 மணி நேரம் டிராவல் பண்றாரு. 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு ஸ்பீடு? 50. அப்ப 1 மணி நேரத்துக்கு 50னா 5 மணி நேரத்துக்கு எவ்வளவு வரும்? 250 வகுத்தல் மொத்தம் எத்தனை மணி நேரம்? 1 மணி நேரம், இங்க ஒரு 2 மணி நேரம், இங்க ஒரு 5 மணி நேரம். மொத்தம் என்ன ஆயிடுச்சு? 5 2 7 1 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்ப கூட்டினா 60 140 200 மொத்தம் 450 வகுத்தல் 8. இப்ப அடிச்சல் வரும் 1 8 8 5 8 40 மீதி 5 50ல 6 8 48 மீதி 2 20ல 2 8 16 மீதி 4 40ல 5. அப்ப ஆன்சர் 56.25 கிலோமீட்டர் பெர் அவர். 56.25 கிலோமீட்டர் பெர் அவர் தான் சராசரி வேகம். நெக்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கொஸ்டின். 450 மீட்டர் 350 மீட்டர் நீளம் கொண்ட 2 ரயில்கள் எதிரெதிர் திசையில் மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்திலும் 110 கிலோமீட்டர் வேகத்திலும் செல்கின்றன. இவை எப்போது ஒன்றுடன் சந்தித்துக் கொள்ளும்? ஓகேங்களா? அப்போ ஒரு ரயில் இந்த பக்கம் போது, ஒரு ரயில் ஆப்போசிட் சைடு எதிரெதிர வந்துகிட்டு இருக்கு. 2 ரயிலுக்குமே நீளம் கொடுத்துட்டாங்க, 2 ரயிலுக்கும் வேகம் கொடுத்துட்டாங்க. அப்ப இங்க என்ன பார்க்க போறோம்னா, இங்க நீளங்கிறது எப்பவுமே பிளஸ் பண்றதா. நீளம் என்ன பண்ணுவோம்? பிளஸ் தான் பண்ணும். அது எந்த ஒரு மாற்றம் இல்ல. வேகம் கேட்டா மட்டும் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா வேகத்துல வந்து பாத்தீங்கன்னா திசைகள் பார்க்கணும். ஓகேவா? எதிரெதிர் திசைகள் சொன்னா கூட்டுவோம். எதிரெதிர் திசை என்ன பண்ணுவோம்? கூட்டுவோம். ஒரே திசை சொன்ன என்ன பண்ணும்? கழிக்கணும். ஓகேங்களா? அப்ப இங்க என்ன வந்திருக்கு? எதிரெதிர் திசைன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எதிரெதிர் திசை என்ன பண்ணாலும் கூட்டி தான் ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? இப்ப மொத்தம் ஃபர்ஸ்ட் நீளத்தை கூட்டிக்கலாம். ஏன்னா ஒன்றுடன் ஒன்று சந்தித்துக் கொள்ளும்னா நேரம் கேட்கிறாங்க. அப்ப நேரத்துக்கான ஃபார்முலா அது தொலைவு பை வேகம். அப்ப தொலைவு எனக்கு எவ்வளவு? 450, இது ஒரு 350. கூட்டினால வரும் 800. அடுத்து கீழே வேகம் போடணுமா? வேகம் போட முன்னாடி என்ன பண்ணும்? என்ன திசை இது? எதிரெதிர் திசை. அப்ப எதிரெதிர் திசை என்ன பண்ணும்? ரெண்டையுமே கூட்டுவேன். கூட்டின எவ்வளவு வரும்? 190. ஓகேங்களா? அப்ப மேல உள்ளது மீட்டர், கீழே வந்து என்னது? கிலோமீட்டர் பெர் அவர். ஓகே, மீட்டர் கிலோமீட்டர் பெர் அடிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணும்? கிலோமீட்டர் பெர் மீட்டர் பெர் செகண்டா மாத்தணும். அப்ப 800 வகுத்தல் 190 இன்ட்டு இதை மீட்டர் பெர் செகண்ட் பார்த்து என்ன பண்ணும்? 5/18 அடிக்கணும். ஓகேங்களா? இப்ப அடிக்கலாங்களா? இங்க அடிச்ச எவ்வளவு வரும்? 9. இங்க அடிச்சோம்னா எவ்வளவு வரும்? 9 5. ஓகேங்களா? 9 95 9 அடிக்க முடியாது. அப்ப 800 இன்ட்டு இது 9 மேல போயிடும். இங்க 95 இன்ட்டு 5 அப்படி வைங்க. இப்ப அடிங்க. 4 5 5 இங்க அடிச்சோம்னா 4 5 5 மீதி 3 30ல 6 0. இப்ப திரும்ப இங்க அடிச்சோம்னா இங்க 19 இங்க அடிச்சோம்னா 5 5 மீதி 1 10ல 2. ஓகேங்களா? 19 வச்சுங்க அடிக்க முடியுமா? முடியாது. மொத்தமா பெருக்கிக்கோங்க. அப்ப 32 இன்ட்டு 9 எனக்கு எவ்வளவு வரும்? 288 வகுத்தல் 19. கான்செப்ட் தேர்வுக்கு தயாரக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோ முழுமையா பாருங்க. உங்க நண்பர்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. வரக்கூடிய தேர்வுல இதே வினா கூட அப்படி வாய்ப்புகள் இருக்கு. இன்னொரு இல்லாம சந்திக்கலாம். நன்றி.